ஸோ அந்த ட்ராவல் வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 4 hours இருக்கும். நம்ம எங்கே வெளியில் போனாலும் அவங்களோட மெடிசன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு மடம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு இங்கே வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. எப்படி இந்த இடத்துல வந்து ஜீவசமாதி ஆனாங்க அப்படின்ற ஸ்டோரி வந்து சொன்னோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். பட் இது வந்து இப்போ யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஹே காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எஸ், நாங்கள் வந்து என்னோடய தம்பி விருந்துக்காக ஃபேமிலியோடு வந்து எங்கள் அத்தை ஊருக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ட்ராவல் வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 4 hours இருக்கும். சிவகங்கை டிஸ்ட்ரிக் அங்கே தான் வந்து நாங்கள் போகிறோம். ஆஃப்டர்நூன் 3 o'clock மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பாப்பாவை வச்சுட்டு இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் மேடம் வந்து எந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பாப்பாவுக்கு வந்து இப்போ திங்ஸ் எல்லாமே வந்து நான் பேக் பண்ண போகிறேன். எனக்குமே வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணணும். ஸோ இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் தான் நான் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெளியிலலாம் எங்கேயும் போகிற பிளான்லாம் இல்லை, ஹோம் ஸ்டே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கேஷுவலாக அவங்க போட்டுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் நைட் வியருக்கு வந்து இந்த 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கெவுன் வந்து மேக்ஸிமம் பாப்பாவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. சப்போஸ் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் அவங்க ஆஃப்டர்நூன் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்னாப் எடுப்பாங்க. ஒரு 2 to 3 hours தூங்குவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு போகிறதுக்கு வந்து கிளாத் டைப்பர் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். அண்ட் அவங்களுக்கு தேவையான டவல், அப்புறம் வைப்ஸு அண்ட் வந்து சாக்ஸ் எடுத்திருக்கேன். ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது மட்டும் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பேபிஸ் அப்படின்றனால நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, டக்குன்னு ட்ரெஸ் மாத்திர மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே தான் அவங்களுக்கு வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களை என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக இந்த டாய்ஸ்லாம் வந்து சும்மா 2-3 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். என்ன தான் அவங்களுக்கு டாய்ஸ் இருந்தாலும் ஒரு 2 பவுலு 2 ஸ்பூன் கொடுத்தா போதும், என்கேஜிங்காக வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் ஃபேவரட். வீட்டில் வந்து அதிகமாக இது கூட தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வாட்டர் வந்து கொடுப்பேன். அண்ட் வந்து ஜூஸ் கொடுக்கறதுக்கு ஃப்ரூட் நிப்ளர் இது எல்லாமே வந்து நான் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிளம்புறப்ப வந்து இதில் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்கு தேவையான பவுல்ஸ் எல்லாமே இனிமேல் பேக் பண்ணணும். எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எப்போவுமே நான் அவங்களுக்கு நெஸ்டம் கொஞ்சம் வச்சுருப்பேன். ஸோ அதுவுமே பேக் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே என்னோட ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தது வீட்டிலே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா. ஸோ வந்து நைட்டி தான் வந்து 1-2 எடுத்திருக்கேன் நான். அது கூடவே 2 டாப்ஸ் அதுவுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவோடதே பேக் பண்ணிவிட்டு இனி வந்து கடகடன்னு கிளம்ப வேண்டியதுதான். அண்ட் இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டன் வரப்போ எதுனாச்சும் நம்மளோட வெட் கிளாத் இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கிளாத்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் எங்கே எப்போ பேக் பண்ணாலுமே வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக் வந்து வச்சுப்பேன். அண்ட் பாப்பாவோட மெடிசின் கொஞ்சம் வந்து எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். பேபிஸோட நம்ம எங்கே வெளியில் போனாலும் அவங்களோட மெடிசின் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் கூடவே வந்து பேராசிட்டமால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போகிற பிளேஸில் வந்து இதெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம பேபிஸ்க்கு வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மெடிசின் நம்ம எப்போவுமே ஒரு சேஃபர் சைடு வந்து கையில் வச்சுக்கிறது வந்து நல்லது. என்னோட திங்ஸ்மே வந்துட்டு நான் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கூடவே வந்து போகிற வழியில் நம்ம எதுனாச்சும் குடிக்கிறதுக்காக வந்து வாட்டர் மிலன் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம லெகின்ஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்ல வச்சு தானே கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து தூக்கி போடாம வச்சிருந்தேன். இந்த மாதிரி டிராவல் பண்றப்போ நம்மளோட எசென்ஷியல் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா, பாப்பாவோட மெடிக்கல் ஃபைல் வந்து நான் எங்க போனாலுமே வந்து கேரி பண்ணிக்குவேன். எந்த ஒரு குட்டி டிராவலா இருக்கட்டும், லாங் டிராவலா இருக்கட்டும், நம்ம எங்க போனாலுமே இது வந்து கேரி பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லஞ்சுக்கு வந்து அன்னைக்கு காளான் கிரேவி தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜூஸ் அதெல்லாமே வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கையோட அதையும் பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல் செட் நம்ம வந்து ஊருக்கு வந்து கிளம்ப வேண்டியது தான்.
பேபிஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா எப்படிலாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்ம ட்ராவலே வந்துட்டு 4 hours இருக்கும். ஸோ இடையில வந்துட்டு பாப்பாவுக்கு தேவையானது எதுவும் கிடைக்குமா என்னன்னு தெரியாதுல்ல. அதனால நான் வந்து சேஃபா வந்து எல்லாமே கொண்டு போய்க்கிறது நல்லது. ஆனால் எல்லாமே சாப்பிடுவாங்களா அப்படின்றது தெரியல. பட் அவங்களுக்கு பிடிச்ச பனானா, பப்பாயா அது எல்லாமே நான் வந்து பேக் பண்ணிட்டேன். நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்ப அவங்க கேட்டாங்கன்னா அப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே வந்து நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஊருக்கு வந்து அம்மா ஃபேமிலியோட தான் போகிறேன். அம்மா, தம்பி ஒய்ஃப் 3 பேருக்கு கூட தான் நான் போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸில் லீவ் இல்லாதனால அவங்கனால வர முடியல. ஸோ வந்து ஒரு டிரைவரை நான் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அன்றைக்கி போயிருந்தோம். போகிற வழியிலே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ இங்கே தான் எனக்கு என் தம்பிக்கெல்லாம் மொட்டை போட்டு காது குத்தின ஒரு பிளேஸ் இது வந்து ஒரு மடம். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு இங்கே வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து அவங்க பாட்டி தான் வேணும். ஸோ எங்கள் பாட்டியை வந்து எப்போவுமே நாங்கள் வந்து எந்த ஒரு விசேஷம் வீட்டில் நடந்தாலும் சரி, எது நடந்தாலுமே நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு அடிக்கடி வந்து கும்பிட்டுட்டு வருவோம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போது தம்பி ஒய்ஃப் அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்துட்டு அங்கே போகணுமே. அன்றைக்கு எங்கள் மேரேஜ் ஆன புதுசில் நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு அத்தை மாமா கூட வந்து இங்கே வந்திருந்தோம். அண்ட் நான் இப்போ என் தம்பிக்கு மேரேஜ் இருக்கிறதுனால தம்பி ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவே இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்துடுவோம். இந்த பிளேஸ் இருக்கிற இடம் வந்து எமக்கலாபுரம் அப்படின்ற வந்து ஒரு ஊர் தான். திண்டுக்கல் போகிற வழியிலே தான் இந்த எமக்கலாபுரம் இருக்கு. இங்கே வந்து வருஷத்துக்கு 2 தடவை வந்து குரு பூஜை வந்து நடத்துவாங்க. ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும். அப்போ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அந்த குரு பூஜையில் வந்து கலந்துக்குவோம். ஸோ நான் வந்து போய் 4 years ஆச்சு, என் மேரேஜ் ஆனப்போ போனது தான். ஸோ இப்போ வந்து நான் போய் பாப்பாவோட போனது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக எமோஷனலாகவும் இருந்துச்சு. பாப்பா அந்த இடம் வந்து ரொம்ப பிளசண்டா இருந்தனால சூப்பரா விளையாண்டுட்டே இருந்தாங்க. இந்த பாட்டி தான் வந்துட்டு எங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க. என் தாத்தாவோட சிஸ்டர் இவங்க. ஸோ இவங்க தான் இந்த பிளேஸ்ல வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. இந்த பிளேஸ் தான் அது. இவங்க எப்படி இந்த இடத்துல வந்து ஜீவசமாதி ஆனாங்க அப்படின்ற ஸ்டோரி வந்து சொன்னோம் அப்படின்னா ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தனியா தான் நம்ம ஒரு வீடியோ போடணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஆனா அவங்க அந்த காலத்துல இந்த ஒரு வீட்டுல தான் வந்து இருந்து சமைச்சிட்டு அங்கேயே வந்து இருந்துட்டு இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற சாமிக்கு வந்து பணிவிடை பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்ல நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். பட் இது வந்து இப்போ யூஸ் இல்லாம தான் இருக்கு, பூட்டி தான் இருந்துச்சு நான் போனப்போ. அண்ட் பேக் சைடு வந்து ஒரு பாதை இருந்துச்சு, அந்த வழி மட்டும் நான் உங்களுக்கு சின்னதா கவர் பண்ணிருக்கேன். ஸோ பேக் சைடு இருந்த டோர் வழியாக வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உள்ளெல்லாம் ஃபுல்லாக நான் போகலை. இந்த ஒரு ரூம் மட்டும்தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபுல் ஹவுஸையும் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணலை. அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணது அது அப்படியே இருந்துச்சு. இந்த டிராவல் விளாக்ல வந்து இந்த ஒரு சூப்பரான பிளேஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இங்கிருந்து ஒரு 1 hour டிராவல் வந்து நான் எங்க அத்தை ஊருக்கு வந்து போயிட்டோம். ஸோ ஊர்ல போயிட்டு வந்து எங்களோட டேஸ்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.